மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12வது வசனம் உங்க வாசிக்கிறேன். இதோ நான் தேசத்துமே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதேசம் தொடங்கி கீழ் தேசம் மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாம போவார்கள். பாருங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்குது. வசனத்தை கேட்க முடியாத பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புவாராம் தேசத்துல. இப்ப சொல்லப்பட்டது கீழே ஒண்ணு பார்த்தோம். ஆகார குறைவினாலே, தண்ணீர் தாகத்தினாலேயும் இதனால வருகிற பஞ்சம் அல்ல. ஆனா தேவனுடைய வார்த்தையில கேட்க முடியாத நாட்கள் வரும். அது கிடைக்காது. இந்த வசனத்தை தேடினாலும் கிடைக்கல. வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் என்ன செய்வாங்களாம், தேடி போவாங்களாம். ஆனா கிடைக்காதான், கேட்க முடியாதான். அந்த அளவுல தேடி அலைவார்கள். வசந்தை சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகள், வசந்தை போதிக்கக்கூடிய போதகர்கள், தேவ பிள்ளைங்கள் பூமியில இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு, அவருடைய பிள்ளைகளை, அந்த போதிக்கிற பிள்ளைகளை, தீர்க்க தரிசிகளை, ஆண்டோட பிள்ளைகளை எடுத்துட்டு போயிடுவாரு. சொல்லக்கூடிய சொல்றதுக்கு போதிக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். இப்ப வேத வசந்தை கேட்கறதுக்கு தாகமா இருக்கும், வாஞ்சையா இருக்கும். என்ன செய்யறது, எங்கே போயிட்டு வேத வசனத்தை கேட்கறது, எங்கே போனா கிடைக்கும், எப்படி நம்ம இதை கேட்டு பெற்றுக்கொள்றோம்னு சொல்லி ரொம்ப தாகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சமுத்திரம் தொடங்கி வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், இந்த கரையில இருந்து, இந்த கடல் கரையில இருந்து அடுத்த கரை வரையும் தேடி அலைவாங்க. இங்க 4 பக்கம் தேடி அலைவாங்க. ஆனா கிடைக்காது. அவ்வளவு தூரம் தாகம் உண்டாகும், பசி உண்டாகும், வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட காலம் வரத்துக்கு முன்பாக அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்கு நீங்க எந்த நேரம்லாம் சந்தர்ப்பம் இருக்கிறதோ, எந்த நேரம்லாம் ஆண்டோட வார்த்தையை போதிக்கிறதுக்கு நேரங்கள் வர்றாங்களோ, நேரம் இருக்குதோ, போதிக்கிறாங்களோ, அந்த நேரங்களை நீங்க அல்ல தட்டாதக்கூடிய ஆண்டோட வார்த்தையை நீங்க கேட்டு இந்த நாட்களே உங்களுடைய ஆத்மாவுக்கு போஷணத்தை கொடுத்து, அந்த வசனமாயி அந்த போஷணத்தை கொடுத்து நீங்க என்ன செய்ய, அதுல பலப்படும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் வரும் பொழுது நீங்களும் ஆண்டவர் கூட போறதுக்கு அது ஒரு வழி உண்டாகும். அது உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அருமையானவர்களை, வேத வசனத்துக்கு நீங்க எந்த நேரம் டைம் இருந்தாலும் சரி, அதை படிக்கிறதுக்கு நீங்க வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும். வேத வசனத்தை கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதே போல இது சபையில போயிட்டு ஆண்டோட வார்த்தைகளை எந்த சந்தர்ப்பம் இருக்குதோ, சபை கூட்டங்கள் நடத்துறாங்களோ அந்த நேரங்கள் நீங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நேரமும் சில வேலை ஆண்டவர் அதிசயமாக ரொம்ப வெளிப்பாடுகளோட தேவ பிள்ளைகளை பொறுத்து, தேவ பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பேசுறாரு. நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் சில வேலையில பாக்குறதுக்கு. அந்த வார்த்தையில கேட்கறதுக்கு என்ன செய்யணும், நீங்க நேரங்களை வேஸ்ட் பண்ணாதபடி சபைக்கு ஓடணும். ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு தாகம் உள்ளவர்களா இருக்கணும். அந்த தாகம் நீங்க வர்றதுக்கு முன்பாக இங்கே இப்பவே நீங்க ஆண்டோருடைய வசனத்தின் மேல தாகம் உள்ளவர்களா இருந்து ஆண்டோட வார்த்தை நீங்க தேடி போகும்போது உங்களுக்கு அது ரொம்ப பிரயோசனமா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஆண்டோட வார்த்தையை கேட்கறது இந்த காலகட்டங்கள்ல நீங்க தாகம் உள்ளவர்களா இருக்கும். பாருங்க, நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தஞ்சை மாவட்டத்துல ஒரு கஜா புயல்னு அந்த மாவட்டமும் திருச்சி மாவட்டமும் சேர்த்து கொஞ்சம் அடிச்சிருந்துச்சு. அப்ப நான் அங்க ஒரு திருமண விஷயமாக எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு 2 இடத்துக்கு சொந்தக்கார வீட்டுக்கு, ஒண்ணு பாசுடைய வீட்டுல போன இடத்துல என்ன செய்தேன், என்னோட பைப்லையும் சில பொருளுக்கெல்லாம் இங்க வச்சுட்டேன். இப்போ கல்யாண வீட்டுக்கு போகும்போது அதை எடுத்துட்டு நான் போல. இப்போ கல்யாண வீட்டுல போயிட்டு என்ன செய்தேன், 2 நாள் அங்க தங்க வேண்டிய சூழ்நிலை மறைச்சு தங்கிட்டேன். இப்போ திடீர்னு கஜாப்புல அடிச்சிருச்சு. அடிச்ச உடனே என்ன செஞ்சு, கரண்ட் போயிருச்சு, பஸ் எல்லாம் ஓடல, போன் வசதி எல்லாம் எதுவுமே பேச முடியல. ஏன்னா பாஸ் இருக்கிற இடத்துக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. என்ன செய்யறதுன்னு தெரியல, பைப்ல கிடையாது. ரொம்ப எனக்கு தாகமா இருந்துச்சு. ஆனா எனக்கு நிறைய வசனங்கள் ஆண்டவருடைய கிருபைனால மனப்பாடம் மனசுல இருக்கேன். எந்த எனக்கு பைபிள் படிக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சி இருந்துச்சு.
வாஞ்சனால என்ன செய்யறேன், நீ பைப்ல எடுக்காம இருந்துட்டோம் என்ன செய்யறதுன்னு சொல்லி அங்க உள்ள பிள்ளைங்ககிட்ட போய் கேட்கிறேன், ஏமா பாப்பா ஏதாவது பைப் இருக்குதா, நாங்க வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தோமே, சில பைப் எல்லாம் கொடுத்தோமே, புதிய ஏற்பாடுலாம் கொடுத்தோமே, அது இருக்குதாமா, இருக்குதாங்க நான் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாகத்துல கேட்கிறேன். எனக்கு அந்த 2-3 நாளா ஒரு தாகம் கிளம்பிடுச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, கேட்க முடியாத காலங்கள் வருமா, அப்ப அந்த நேரம் எப்படி இருக்கும். இந்த 2-3 நாள் என்னால தாங்க முடியல, பைப் இல்லாம என்னால இருக்க முடியல. அப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு வந்து நடந்தாது நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், நடந்து வந்து அந்த பைப் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். வந்த உடனே முதல்ல வந்து பைப்ல தூக்கினேன். இப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்ப இதை கேட்க முடியாத காலம் வரதான், அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டங்கள் ஆண்டவர் உங்களை நோக்கி பேசும்போது, சபை மூலமா பேசும்போது, வேத வசனத்து மூலமா பேசும்போது நீங்க வந்து அதை அல்லத்தட்டாத நீங்க கேட்டு பெற்றுக்கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உங்க தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்கிற உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பரா தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் ஆண்டவரே ஏசாப்பா அந்த வசனத்து மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதங்கள்னால ஆண்டவரே அப்பா நிரப்புங்க தகப்பனையும் தோத்திரம் நன்றி அப்பா. இதனால கூட ஆண்டவரே பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம், திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பரா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. பலவனத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா வியாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பரா தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.